திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கில் தீர்ப்பளிக்க இருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள். இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்க இருக்கிறார்கள். நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு தீர்ப்பு வழங்க இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வெற்றி வழங்க கேட்கலாம். சொல்லி அவர் பிறப்பிச்சிருந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. காலையில நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் கொண்ட இரு நீதிபதிகள் அமர்வுல விசாரணைக்கு வந்தது. அவங்க முழுமையாக எல்லா தரப்பு வாதங்களையும், அரசு தரப்பு, அப்புறம் மனுதாரர் ராம ரவிக்குமார், அப்புறம் தர்கா தரப்பு வழக்கறிஞர், இந்த மூன்று தரப்பினுடைய வாதங்களையும் கேட்டிருந்தாங்க. பிரதானமாக முன்வைக்கப்பட்டது, அரசு தரப்புல முன்வைக்கப்பட்டது நீதிபதி GR சுவாமிநாதன் நீதிமன்ற மாண்பை மீறி, நீதிபதியினுடைய அதிகார வரம்பை மீறி செயல்பட்டு அவர் இந்த உத்தரவுகளை கொடுத்திருக்காரு. இது அடிப்படையில் பல்வேறு சட்ட விதிமுறைகளுக்கு மீறியது அப்படின்னு சொல்லி சில வாதங்களை முன் வச்சிருந்தாங்க. நீதிபதிகளும் இந்த CISF மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் எப்படி அங்க அனுப்பப்பட்டாங்க, ஏன் அனுப்பப்பட்டாங்கன்ற பல்வேறு விஷயங்களையும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இறுதியில நீதிமன்ற அவமதிப்பு எடுத்ததுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளையும் நீதிபதிகள் தெரிவிச்சிருந்தாங்க. தர்கா தரப்புல இதுக்கு எங்களுடைய கருத்துக்களை, எங்களுடைய நிலையை சொல்றதுக்கு நீதிபதி அனுமதிக்கல, அதை ஏற்றுக்கொள்ளல. என்னவா இருந்தாலும் இன்னொரு மாற்று மதத்தினரை நாங்க காயப்படுத்த விரும்பல, ஆனா இவ்வளவு அவசரமாக இவ்வளவு தீர்ப்புகளை போட தேவையில்லை, அது சமூக நல்லிணக்கத்தை தவறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்து தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய மறுப்பு, இந்த GR சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு எடுத்த உத்தரவை ரத்து செய்ய உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏற்றாதனால மாவட்ட ஆட்சியர் மீதான நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரி அந்த மனுவை ரத்து செய்ய சொல்லி கேட்டிருந்த நிலையில இந்த மாவட்ட ஆட்சியர் தாக்கல் செஞ்ச மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. உள்நோக்கத்துடன் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் இப்போ தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு இப்ப தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஏன்னா நீதிபதி கொடுத்த உத்தரவை அமல்படுத்தலன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் மேல தொடரப்பட்ட அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அந்த அவமதிப்பு வழக்கை ரத்து செய்ய கோரி அவர் தாக்கல் செஞ்ச மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. அதனால GR சுவாமிநாதன் எடுத்த அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை ரத்து செய்ய இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு மறுத்திருக்காங்க. அரசு தாக்கல் செய்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. அதனால நீதிமன்ற அவமதிப்பு நடைமுறை செல்லும் அப்படின்னு தான் இப்போதைக்கு நிலவரங்கள் தெரிய வந்திருக்கு. ஸ்ரீராம், கண்டிப்பா வெற்றி. இதுவரை இந்த வழக்குல ஒவ்வொரு தரப்பும் என்னென்ன வாதங்களை முன் வச்சிருந்தாங்க? இப்போ நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க சில தகவல்களை, CISF பாதுகாப்பு படையினர் அனுப்பியது ஏன் போன்ற கேள்விகளை இதற்கு முன்பாக இந்த இரு நீதிபதிகள் அமர்வு கேள்வி எழுப்பி இருந்ததை பார்க்க முடிந்தது. இதுவரை யாரெல்லாம் என்னென்ன வாதங்களை முன் வச்சிருந்தாங்க? தொடர்ந்து உயர்நீதிமன்ற செய்தியாளர் கருணாகரன் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். கருணாகரன், வணக்கம். தற்பொழுது நீதிமன்றம் என்னென்ன தீர்ப்பு வழங்கி வாசிச்சு வராங்க? அதாவது கார்த்திகை தீபம் உச்சியில் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு மனுதாரரை அனுமதித்தது மற்றும் அதுக்கு CISF பாதுகாப்பை வழங்கியது நீதிமன்ற அமைப்பு நடவடிக்கையில் அந்த உத்தரவை நீதிபதி சுவாமிநாதன் வழங்கியிருந்தார். இந்த சூழலில் இந்த உத்தரவு இந்த நீதிமன்ற அமைப்பு நடவடிக்கை எடுத்திருக்க கூடாது, இது விதிமீறல் என்று அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மேலும் அவர்கள் இந்த உத்தரவை கூறுகையில், நாங்கள் இந்த வழக்கின் அனைத்து விதமான வாதங்களும் கேட்டறிந்த பிறகு இந்த மனு உள்நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசு தரப்பில். மேலும் இந்த மனுவில் அரசு அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தண்டனை வழங்கவில்லை. ஆனால் ஏற்கனவே தனி நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார், மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று. அந்த உத்தரவை கோவில் நிர்வாகம் நடைமுறைப்படுத்தாததால், எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் அதுக்கு மாற்றாக தான் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். எனவே இது எந்த விதமான தண்டனையும் வழங்கவில்லை. எனவே இந்த மனு தனி நீதிபதி எடுத்த அந்த விசாரணை நடைமுறை ஏற்கத்தக்கதுதான். CISF படையை கூட உடன் அனுப்பியதும் ஏற்கத்தக்கதுதான். காரணம் அரசு தரப்பில் அதை ஏற்ற மறுத்ததால் CISF வீரர்களை அனுப்பியுள்ளனர் என்று கூறி அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். மேலும் இந்த தனி நீதிபதி மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு கடந்த 1ஆம் தேதி ஒரு ராம ரவிக்குமார் தாக்கல் செய்த மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அந்த மனுவை ரத்து செய்ய வேண்டும், அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு, அரசு மற்றும் தர்கா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு
நாளை அல்லது நாளை மறுநாள் விசாரணைக்கு வரும். தற்பொழுது நீதிபதி GR சாமிநாதன் எடுத்த அந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுத்த வழக்கு செல்லுபடியாகிறது என்று உத்தரவு கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீராம். கருணாகரன், இப்ப இந்த உத்தரவின் மூலமாக அடுத்ததாக தமிழ்நாடு அரசு முன்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன? இப்ப மனுதாரருடைய அந்த மீண்டும் அந்த தீபம் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கை அப்படின்றது மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கா? ஆம். அதாவது தீபம் நேற்று மாலை ஏற்ற கூறியிருந்தார்கள். எனவே அது ஏற்ற 140 போட்டிருந்தால் ஏற்றப்படவில்லை. இன்று விவாதிக்கப்பட்ட பொருள் என்னவென்றால், அதாவது அந்த நீதிமன்ற, அதாவது மாவட்ட ஆட்சியர், மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர் ஆகியோர் மீது எடுக்கப்பட்ட அந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. எனவே அந்த வழக்கை எடுத்துக்கொண்டப்பட்டது சரிதான் என்று உத்தரவு என 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளனர். எனவே இன்று இந்த வழக்கு நீதிபதி GR சாமிநாதன் ஏற்கனவே விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. எனவே அந்த வழக்கு தற்பொழுது இன்னும் சில மணி நேரங்களில் தனி நீதிபதி மீண்டும் விசாரணைக்கு வரும். அவர் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவின் அடிப்படையில் அந்த தீபம் ஏற்றக்கூடிய வழக்கில் அடுத்த உத்தரவு பிறப்பிக்கப்படும். தேவப்பிரியா. இப்ப அடுத்த உத்தரவு அடிப்படையில் தான் தீபம் ஏற்றுவது தொடரலாமா வேண்டாமா அப்படின்றது தான் இறுதி முடிவா இருக்குமா, இல்ல தமிழ்நாடு அரசுக்கு மேல்முறையீட்டுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற வாய்ப்பும் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த 144 தடை உத்தரவு விலக்கி கொள்ளப்பட்டதா? இப்ப அங்க திருப்பரங்குன்றத்துல என்ன ஸ்டேட்டஸ் கருணாகரன்? ஆம். அதாவது திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீப திருவிழா நேற்றுடன் முடிவடைந்தது. கோவில் திருவிழாக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் 144 தடை உத்தரவு அரசியல் கட்சிகளின் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அமைப்புகளின் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களுக்கு தான் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பக்தர்கள் வருவதற்கும், ஐயப்ப பக்தர்கள் காலை முதல் இரவு வரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழக்கம் போல் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தரிசனம் செய்து வருகின்றனர். அங்குள்ள கடைகள் வழக்கம் போல் இயங்கி வருகிறது. ஆனால் அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் இது தொடர்பாக எந்தவித ஆர்ப்பாட்டமும் நடத்தக்கூடாது, கூட்டங்கள் நடத்தக்கூடாது என்பது நோக்கிலேயே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதை கடைபிடிக்கப்பட்டு வருகின்றனர். எனவே அது குறித்த வழக்கு தனியாக ஒரு மனுவாக பாதிக்கப்பட்ட நபர்கள் தாக்கல் செய்யலாம். இன்று அது குறித்து விரிவான எந்த விதமான விவாதமும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஆனால் நீதிபதிகள் கேட்கையில் அதாவது ஒரு இந்த உத்தரவு நீதி கண்டம்டே உத்தரவு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அந்த நேரத்திற்கு பிறகு நீதிபதி கேட்கிறார், தீபம் ஏற்றவில்லையா என்று. கோவில் தரப்பில் ஏற்றவில்லை, நாங்கள் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய போகிறோம் என்று கூறினார்கள். எனவே அந்த உத்தரவின் அடிப்படையிலே அவர் மாற்று உத்தரவா ஒன்றை பிறப்பித்துள்ளார். அதாவது மனுதாரரை சென்று தீபம் ஏற்றலாம், உடன் CSI பெறர்கள் செல்லலாம் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். எனவே நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை எடுத்து அது யாருக்கும் தண்டனை வழங்கவில்லை. எனவே இது ஒரு விதிமீறலா கருத முடியாது என்ற நோக்கிலேயே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர். தேவப்பிரியன். உங்களுடைய விரிவான தகவலுக்கு மிக்க நன்றி கருணாகரன் மற்றும் வெற்றி.